ஆனா இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறது எப்படி? ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்ம எவ்வளவு பிரயாசப்படணும், எவ்வளவு முயற்சி எடுக்கணும், என்னென்ன காரியங்களை விட்டு கொடுக்கணும்? ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அவரை காத்துக்கொள்ளும்படிக்கு எப்பேற்பட்ட பிரயாசங்கள் நம்ம செய்ய வேண்டும். ஆவியானவர் இருப்பார் அப்படின்னு சொன்னா அதற்கான அடையாளம் என்ன? ஆவியானவர் விட்டு போயிடுவாருன்னு சொன்னா அதற்கான அடையாளம் என்ன? இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, ஆராதனை செய்தீங்க, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா இல்லை? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறாரா இல்லை? எத்தனை பேர் உண்மையிலே எனக்கு தெரியலன்னு சொல்றீங்க? நீங்க கையை தூக்காவிட்டாலும் கூட இருக்கிற நிறைய பேருக்கு தெரியல என்பதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார். நான் மரித்திருக்கிறேன், சிலுவையில மரித்து நான் உயிர் தெழுந்துட்டேன். நான் மரித்த பிற்பாடு நீங்க எல்லாருமே பயந்து ஒரு இடத்துல இருந்தீங்க. இப்போ என்ன நீங்கள் சாட்சியாக கண்டு இருக்கிறீர்கள், என்னுடைய காயங்களை கண்டு இருக்கிறீங்க, நீங்க சாட்சிகளா இருக்கிறீங்க. ஆனா ஒரு இடத்துல காத்திருக்க வேண்டும்.